நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் அப்படின்ற குப்பை பறக்கிற ஒரு சிறுவன் இருக்கான். அந்த சிறுவன் எப்பவுமே போல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை ஓபன் பண்ணா மின்ற மாதிரி ஒரு கல் இருக்கு. அது வைரம்ன்றது போக போக தான் அவனுக்கு தெரிய வருது. இந்த வைரம் இவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் தாண்டி இவன் என்ன பண்ணான்னு சொல்றது தான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோல கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இப்போ நம்ம மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ரோஹித் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனுக்கு ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா வந்து குப்பை பெருக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பெருசா அவங்களுக்கு வேலை எல்லாம் கிடையாது. இந்த வேலை மூலியமா தான் பையனை ஓரளவுக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் எப்பயோ இறந்து போயிருப்பாரு. அம்மா தான் வந்து பையனை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா படிக்கலாம் இவங்களால வைக்க முடியல. அதனால பையனுமே இந்த குப்பை பெருக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு அம்மாக்கு வந்து உடம்பு ரொம்பவே முடியாம போயிருது. அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இவன் கூட்டு போய் பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் ரூபாயில ஒரு ஆபரேஷன் இருக்கு. அதை பண்ணாதான் அம்மா பொழைப்பாங்க, இல்லைன்னா சீக்கிரமே அம்மா இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி இந்த ரோஹித்ன்ற பையனுக்கு தெரிய வருது. இவனுக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும்தான். ஐயோ அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ நம்ம என்னதான் சேர்த்தாலும் சரி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகலா வந்து குப்பை பிறக்கனால என்ன காசு கிடைச்சிரும், அதை வச்சு நம்ம எப்படி அம்மாவை காப்பாற்ற போறோம்ன்ற மாதிரி ரொம்ப கவலையில இருக்கான். அம்மா வந்து நீ என்ன நினைச்சு கவலைப்படாத, உன் லைஃப யோசி, உன் லைஃப்ல நீ அடுத்த லெவலுக்கு போ, அதாவது இந்த குப்பை பிறக்கிற வேலையில இருந்து வேற ஏதாவது பண்ணு, அம்மாவும் உன்னை படிக்க வைக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன், என்னால முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவனுமே நம்பிக்கையா பேசுறான். இப்ப குப்பை பிறக்கிற வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வரான். இவனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஒரு அண்ணர் பேரு, அதாவது குப்பை பிறக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு அண்ணர் பேரு. அவர் கொஞ்சம் நேர்மையா நடந்துப்பாரு. மத்தவங்க கூட வந்து டக்கு டக்குன்னு அவங்களுக்கு அதாவது இவனுக்கு ஏதாவது பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா வேகமா வந்து எடுத்துட்டு இது நான் தான் முதல்ல பார்த்தேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா குப்பை பிறக்கிற இடத்துல வந்து சில சமயம் காஸ்ட்லியான பொருள் கிடைக்கும். என்ன குப்பை பிறக்கிற இடத்துல டைமண்ட் அந்த மாதிரியா கிடைக்க போது, பெருசா எதுவும் கிடைக்காது. சின்ன காஸ்ட்லியான பொருள் கிடைச்சாலும் நான் தான் முதல்ல பார்த்தேன்ற மாதிரி போட்டி போட்டி எடுப்பாங்க. ஆனா ஒரு அண்ணன் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. அந்த அண்ணனை தான் இந்த பையனுக்குமே பிடிக்கும். ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணனை தான் பிடிக்கும். அந்த அண்ணனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அசோக் அப்படின்றது. அந்த அண்ணனுக்கு ஒரு 40 வயசு கிட்ட இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் கிட்ட தான் நிறைய பேசுவான். அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் இந்த குப்பெல்லாம் பறக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம்ல அந்த அண்ணன் கிட்ட தான் இவன் பேசுவான். அந்த அண்ணனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அண்ணன் இவ்வளவுலாம் தெரிஞ்சு நீங்க நல்ல நிலைமைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லடா என் லைஃப்ல நிறைய கஷ்டம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஃபீலிங் எல்லாம் பேசுவாரு. இப்படிதான் இவங்க ஒத்துமையா இருப்பாங்க. அந்த மாதிரி ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவை நினைச்சு இப்ப ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான். அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் குப்பை பறக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். அந்த குப்பை கிடங்குல ஏதாவது கிடைக்குமா, பிரோஜனமா, அதாவது ஓரளவுக்கு காசு போற அளவுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா நல்லா இவன் தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெட்டி கிடைக்குது. சின்ன பெட்டி தான், அது ரொம்ப பெரிய பெட்டி கிடையாது, சின்ன பெட்டி தான். இது என்ன ஏதோ பெட்டி இருக்கு, என்னன்னு பாப்போம்னு இவன் ஓபன் பண்ணா உள்ள ஒரு கல் அப்படியே மின்னிட்டு இருக்கு. என்னடா கல்லு வித்தியாசமா இருக்கே, இது என்ன பொருளா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். வைரமா இருக்கலாம் வாய்ப்பு இல்ல, வைரத்தை எப்படி இவ்வளவு அசால்ட்டா விட்டுருப்பாங்க, வைரமா இருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் மேலதான் நம்பிக்கை இருக்கு. மத்தவங்க கிட்ட இதை காமிச்சானோ அவங்க வந்து எனக்கு தான் இது கிடைச்சதுன்னு புடிங்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அசோக் அண்ணன் கிட்ட தான் காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அசோக் அண்ணன் வந்து மத்த இடத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வருவார்ல, அப்படி வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவனுமே அந்த பாக்ஸ் வந்து மறைச்ச மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த அண்ணன் வந்தோன்னா அந்த அண்ணன் கிட்ட வந்து, அண்ணன் இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு தேடும் போது இது கிடைச்சதுன்னு, இது என்னென்ன அப்படின்னு கேட்கும் போது அவருமே வந்து இதை பார்க்க டைமண்ட் மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைமண்ட்னா ரொம்ப விலையா இருக்கும் இல்ல அப்படின்னு கேட்கும்போது, கோடி கணக்குல கூட போக வாய்ப்பு இருக்குடா, இது எத்தனை கோடி போகும்னு கூட தெரியலன்ற மாதிரி அந்த அசோக்ன்ற அண்ணன் சொல்றாரு. இந்த பையன் என்ன யோசிக்கிறான்னா, அண்ணன் வந்து இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள்னா வந்து இதை இழந்தவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் தரணும்ன்ற மாதிரி சொல்றான். அசோக் அண்ணன் சிரிச்சிடுறாரு. என்னடா பேசிட்டு இருக்க, இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு டைமண்டை வச்சிருக்கவன் எந்த அளவுக்கு பணக்காரனா இருப்பான். அவனுக்கு இது போனது வந்து ஆமா பெரிய காசு போயிருச்சுன்ற மாதிரி வருத்தம் இருக்கும். ஆனா அதை தாண்டி இதனாலலாம் அவன் வந்து டக்குன்னு ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துட மாட்டான். இப்ப ஏதோ ஆபரேஷனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. அந்த காசு விழுந்துருச்சுன்னா கூட நம்ம கொண்டு போய் தரதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவசரம் அப்படி இருக்கும், அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு 2 லட்சம் ரூபான்றது பெரிய அமௌண்டா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல இவருக்கெல்லாம் தரணும்னு நீ நினைக்காதரா, கடவுளா பார்த்துதான் உன் அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னல, கடவுளா பார்த்துதான் உதவி இருக்க மாதிரி தெரியுது. இது ஏதாவது ஒரு கடை நகை கடைக்கு கொண்டு போவோம், ஓரளவுக்கு உனக்கு ஓரளவுக்கு ஆபரேஷனுக்கு தேவையான காசு வரைக்கும் நம்ம கேட்டு பார்ப்போம், அந்த காசு கிடைச்சிருச்சுன்னா நீ அம்மாவோட ஆபரேஷனை பண்ணிருன்னு சொல்லும் போது ரோஹித்துக்கும் அது தோணுது. ஆமா நம்ம வந்து அண்ணன் சொல்ற மாதிரி வந்து இதை இழந்தவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் திரும்பி தேவையா, நம்ம வந்து வித்துட்டா என்னன்ற மாதிரி இவனுமே ஒரு கணக்கு போடுறான். இப்போ வந்து ஒரு நகை கடைக்கு வந்துடுறான். வந்தவன் வந்து
இது என்ன ரேட்டுக்கு போகும், இதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். அவர் செக் பண்ணோனே இது நல்ல டைமண்ட் செம்ம ரேட்டுக்கு போகும்ன்றது அந்த நகை கடைக்காரருக்கு தெரிஞ்சிருது. அவர் என்ன பண்றாருன்னா, தம்பி இது வெறும் கல்லுதான்ப்பா, இதெல்லாம் பெருசா எடுக்க முடியாது, ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கோன்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறாரு. ஏன்னா கொஞ்சம் அதிகமா, அதாவது இவருக்கு வந்து கோடி கணக்குல கிடைக்க போகுது அது மூலியமா. ஆனா வந்து இப்ப நான் லட்சக்கணக்குல தரேன்னு சொன்னா இந்த பையன் சுதாரிச்சிருவான்ல, இவன் சுதாரிக்கவே கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, இல்லப்பா இது சாதாரண கல்லுதான்ப்பா, ஒரு 500 ரூபாய்க்கு போகப்பா அப்படின்ற மாதிரி 500 ரூபாயை எடுத்து நீட்டுறாரு. இந்த பையன் வந்து சுதாரிச்சிடறான். இந்த பையன் இவர் 500 ரூபான்னு நம்ம கிட்ட கதை கொடுக்குறாரு, நம்ம மத்த இடத்துல விசாரிக்கலாம், ஒரு 4 கடை விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்றதுக்காக இந்த பையனுமே அப்படியானே எனக்கு 500 ரூபாய்லாம் வேணாம், நான் இதை எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போக பார்க்கும்போது இவருக்கு டக்குன்னு பயம் வந்துருது. நில்லு நில்லு நில்லு, இரு எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவருக்கு இவன் கிட்ட இருந்து எப்படியாவது ஏமாத்தியாவது வாங்கணும்ன்ற மாதிரி எண்ணம் வந்துருது. இவர் உடனே என்ன பண்றாருன்னா, நம்ம நகைன்ற மாதிரி சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு சட்டுன்னு போலீஸ்க்கு கால் பண்றாரு. அதாவது என் இடத்துல இருந்து இந்த குப்பை பறக்கிற பையன் ஒரு நகையை எடுத்துட்டு ஓட பாக்குறான், ஒரு டைமண்ட் எடுத்துட்டு ஓட பாக்குறான் சார், வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ இவர் நம்மளை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதாவது இப்ப போலீஸ் வந்தாங்கன்னா இந்த பையனை நம்புவாங்களா, அந்த கடைக்காரரை நம்புவாங்களா? இந்த பையனை நம்ப மாட்டாங்கல்ல. இத சாக்கா வச்சு நம்மள மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாருன்னு இந்த பையனுக்கு புரியுது. இந்த பையன் உடனே தெரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் போலீஸுங்க வராங்க. உடனே இந்த நகை கடைக்காரரு டிராமா பண்றாரு. சார் அது எவ்வளவு காஸ்ட்லியான டைமண்ட் தெரியுமா சார், இந்த இடத்துல வச்சேன் சார், அவன் பாட்டுக்கு ஏதோ தண்ணி குடிக்கிறன்ற மாதிரி கடைக்குள்ள வந்தான் சார், சட்டுன்னு தூக்கிட்டு ஓடிட்டான் சார், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி பயங்கரமா நடிக்கிறாரு. போலீஸுங்களுமே உண்மையிலே இந்த நகை கடைக்காரரோட பொருள் போல அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் எங்க வருவான் எங்க போவான்றதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அம்மா மட்டும் வீட்டுல இருக்காங்கல்ல, அம்மா கிட்டே வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த அசோக் அண்ணனும் கவனிக்கிறாரு. ஐயோ பையனை வந்து யாராவிடமா அந்த இவரு நகை கடைக்காரரு சிக்க வச்சிட்டாரு போலன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இந்த பையன் மறைஞ்சு இருக்கான், நியூஸ் பேப்பரை பாக்குறான். அதாவது காலையில சமயம் நியூஸ் பேப்பரை பாக்குறான். இந்த மாதிரி ஒரு சிறுவன் திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்ற மாதிரி போட்டிருக்காங்க. அட பாவமே, அந்த நகை கடைக்காரரு இப்படி நம்மளை மாட்டி விடுறதுக்கு பாத்துருக்காரு. இப்ப அம்மாவோட ஆபரேஷன் எப்படி பண்றது, இதை வச்சு எப்படியாவது பண்ணிடலாம் நினைச்சுமே, இதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது போல. அதே மாதிரி இந்த நகை கடைக்காரரு நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. உண்மையான ஓனரை கண்டுபிடிச்சாதான் இதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும்ன்றது இந்த பையனுக்கு தெரிஞ்சிருது. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அசோக் அண்ணனா ரொம்ப நம்புவான். மத்த பசங்களா என்ன இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானா, என்னன்னா போலீஸ் எல்லார்கிட்டயும் விசாரிக்கும் போது மத்த பசங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. மத்த பசங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா அசோக் அண்ணன் வந்து இவனை நம்புறாரு. அசோக் அண்ணன் கிட்ட பேசும்போது இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த நகை கடைக்காரரு என்ன திட்டமிட்டு மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, நம்ம எப்படியாவது உண்மையான முதலாளியை கண்டுபிடிக்கணும், இப்ப அவர்கிட்ட நம்ம கொண்டு போய் தந்துடலாம். ஏன்னா அவர்கிட்ட கொண்டு போய் தந்தா இது ஏன் டைமண்ட் தான்ன்றதா அவர் சொல்லுவாரு, அந்த நகை கடைக்காரர் சொல்றதெல்லாம் பொய்ன்றது தெரிஞ்சிடும்ல, இந்த பிரச்சனையை விட்டாது நான் வெளியே வருவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ சொல்றது சரிதான்டா தம்பி, அந்த பாக்ஸ்ல இருக்க சின்ன சின்ன குழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்ற மாதிரி அசோக் அண்ணா ஐடியா கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ்ல சில டீடைல் இருக்கு, அதாவது அந்த பாக்ஸ்ல வந்து சில டீடைல் இருக்கு, இது மூலியமா வந்து யாருன்றதை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஓனரை கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில இருந்து அதை வாங்கியிருப்பார்ல, வாங்கினதுல இருந்து எல்லா டீடைலுமே இவங்க எடுத்து அந்த ஓனரையே பாத்துறாங்க. ஓனர் கிட்ட இந்த மாதிரி நான் குப்பை பறக்கும் போது கிடைச்சது, நான் கிடைச்சோனே நியாயமா உங்ககிட்ட தான் வந்திருக்கணும், ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னோட அம்மாக்கு இப்படி இந்த மாதிரி தேவை இருந்தது, அதனால வந்து ஒருத்தர்கிட்ட விக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு, என்னமோ நான் அவர் கடையில இருந்து திருடின மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இப்ப போலீஸ்லாம் என்ன தேடிட்டு இருக்காங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீங்க இந்த நகையை வாங்கி, அதாவது இந்த டைமண்டை வாங்கிக்கோங்க, என்ன இந்த பிரச்சனையில இருந்து வெளியே மட்டும் கொண்டு வந்துருங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறான். சோ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாருன்னா, இவனுக்கான அந்த விஷயத்த பண்ணிடலாம், அதாவது என் நகைன்றதை போலீஸ்க்கு புரிய வச்சிடலாம். ஏன்னா இவர்கிட்ட நகை வாங்கினதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றவரு, இவர் வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடலான்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. இல்ல இந்த டைமண்ட் என்னோட தான், இதுதான் நடந்திருக்கு, அந்த பையன் இப்ப என்கிட்ட வந்தா எல்லா விஷயத்தையும் சொன்னா, இந்த பையனை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயம் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவனுக்கு தரதுக்கு முன்வராரு. 20 லட்சம் ரூபாய் கிட்ட தரதுக்கு முன்வராரு. ஆனா இந்த பையன் என்ன சொல்றானா, இல்ல நான் முதல்லயே உங்ககிட்ட வந்திருக்கணும், அப்ப கூட நீங்க தரதை நான் ஏத்திருப்பேன், ஆனா இப்ப எனக்கு எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல, என் அம்மாவோட தேவையை மட்டும் நீங்க பூர்த்தி பண்ணா போதும், அதாவது 5 லட்சம் ரூபாய் தந்தா என் அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடுவேன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு, அதுக்கான காசு மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவன் அதுக்கான காசை மட்டும் இவர்கிட்ட வாங்கிக்கிறான். இவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ இப்ப ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு அம்மாவும் தேடி வந்துடுறாங்க. அம்மாவை பாக்குற இவனுமே சந்தோஷப்படுறான். இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வேற ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் போடுங்க. அதே மாதிரி வந்து ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கமெண்ட் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஐப்ன்ற ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3 டாட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஐப்ன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கும். அதனால கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு கதை மூலியமா உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.